இங்கே நீங்கள் நம்ம டேஸ்ட்டான முட்டை பிரியாணி எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்த்துக்கலாம். தேவையான பொருள்: பிரியாணி இலை, ஸ்டாரு, பட்டை, லவங்கம், ஏலக்காங்க, 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 8 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ நான் முட்டையை வறுத்து வச்சுக்கிறேங்க. வேக வச்சு எண்ணெயில் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அரிசி இன்றைக்கி போட்டுக்கிறேன். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்து பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.